பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவருக்கு எதிரான வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இடம்பெற்றது. இதன் போது வழக்கு தவணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை மாதம் 24 வரை, இந்த மாதம் 24 வரை. இதில் பிள்ளையான் நேரடியாக கலந்து கொள்ளல, நீதிமன்றத்துக்கு விரையில இணைய வழியாக, அதாவது ஜூம் தொழில்நுட்பம் ஊடாகத்தான் பிள்ளையான் அவர்கள் நீதிமன்ற நடவடிக்கையில் கலந்து கொண்டிருந்தார். என்ன வழக்குன்றது உங்களுக்கு தெரியும். கிழக்கு மாகாணத்தில் 2008ஆம் ஆண்டில் அடுத்தடுத்து 5 பேர் வேறு சந்தர்ப்பங்களில் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த 5 பேருடைய கொலை சம்பவமும் பிள்ளையானுடைய தலைமையில் அவருடைய கட்டளையின் கீழே நடந்தது என்று சொல்லி ஏற்கனவே அவர் மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு, அவர் மட்டுமில்லாமல் அவரோட சேர்ந்த இன்னும் ஒரு சில ஆட்கள் இதில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி எல்லோருமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அது சம்பந்தப்பட்ட வழக்கு இப்ப மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைக்கு இடம்பெற்றது. இதன் போதுதான் வழக்கு இந்த மாதம் 24 வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ இன்றையிலேருந்து முடிவெடுக்கப்பட்டது, எந்த ஒரு கைதிகளையும் நேரடியாக நீதிமன்றத்துக்கு அழைச்சி கொண்டு வரையில் எல்லோருமே இணைய வழி ஊடாகத்தான் நீதிமன்ற சாட்சியங்களை கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி, ஏனென்றால் பாதுகாப்பு பிரச்சனைக்காக. எனவே பிள்ளையானுக்கும் அதே பிரச்சனை தான். அதனால அவர் தொடர்ந்தும் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் பிள்ளையான் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்குது. அவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு சாட்சி என்றதால அவரை வெளியில விட்டா அவருக்கு பலத்த ஆபத்துகள் இருக்குது. அதனால அவரை வெளியில விட்டா அவருடைய உயிருக்கே ஆபத்து. ஏன்னு சொன்னா, சாட்சியங்கள் எல்லாமே ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிரான சாட்சிகள். உங்களுக்கு தெரியும், ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக யாராவது சாட்சி சொன்னா அவர் உயிரோடு இருக்கிறதே கஷ்டம். அதனால பிள்ளையான் உள்ளுக்குள்ள இருக்கிறதான் பாதுகாப்புன்னு சொல்லி, எனவே அது கூட அவருடைய பிணை அடிக்கடி மறுக்கப்படுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். எனவே அடுத்த வழக்கு தவணை இந்த மாதம் 24. அதே நேரம் விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கு ஒன்றும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருந்தது. ஆனா அந்த வழக்கு தவணைக்கு விமல் வீரவன்ச விரையில அவருக்கு சுயினம் என்று சொல்லி அவருடைய லோயர் அவர் சுயினம்ன்றதுக்கான ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கத்தானே வேணும். அந்த கடிதத்தை கொண்டு நீதிபதிக்கு கொடுத்ததால இன்றைக்கு அவர் நீதிமன்ற நடவடிக்கையில் கலந்து கொள்ளல. இதென்ன கேஸ் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், இது 2016ஆம் ஆண்டில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். 2016ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை அமைப்பினுடைய தலைவர் இருக்காரு தானே, அவர் இலங்கைக்கு வந்தவர். அவருடைய வருகையை எதிர்த்து விமல் வீரவன்சவும் அவருடைய குழுவினரும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னால அந்த ரோட்டை பிளாக் பண்ணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு இடைஞ்சல் விளைவித்தார்கள் என்று சொல்லி அவர் மேல 2016ஆம் ஆண்டுல இருந்து குற்றச்சாட்டு இருக்குது. அது இந்த இடையில கொஞ்ச காலமா விசாரிக்கப்படாம தூக்கி ஓரமா வச்சிருந்தது. பிறகு இப்ப இந்த கவர்மெண்ட் வந்தா பிறகு திரும்ப எல்லாம் விசாரிக்கப்பட ஆரம்பிச்சு விமல் வீரவன்சவும் இன்னும் ஒரு 5 பேரும், மொத்தம் 6 பேர் அந்த வீதி தடைகளை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தார்கள் என்று சொல்லி, எனவே அந்த வழக்கு தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி அசங்க எஸ் போதராகம தலைமையில இந்த வழக்கு நடந்தது. ஆனா விமல் வீரவன்ச அவருக்கு சுயினம் என்று சொல்லி போட்டு நீதிமன்றத்துக்கு விரையில. அதனால இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 21. அடுத்த வழக்கு தவணை செப்டம்பர் 21. என்ன பிரச்சனை சொன்னா, 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அப்ப ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் சயித் ராத் அல் ஹுசைன் என்று சொல்லி, அவர் ஜோர்தான் நாட்டை சேர்ந்தவர். அந்த காலத்தில் மிகவும் பிரபலமாக அவருடைய பேர் அடிபட்டது ஐக்கிய நாடுகள் சபையில். ஏன்னு சொன்னால், நிறைய நாடுகளில், இலங்கையில் மட்டுமில்லாமல் நிறைய நாடுகளில் நடந்த மனித உரிமை பிரச்சனைகளை அவருடைய அறிக்கைகள் அடுத்தடுத்து அதிர்ச்சியூட்டும் அறிக்கைகளை வெளியிட்டு பெரிய ஒரு பரபரப்பை உருவாக்கி இருந்தவர். அப்போ அந்த அடிப்படையில் இலங்கையிலே நிறைய மனித உரிமை மீறல்கள் நடந்த என்று சொல்லி அவருடைய அறிக்கை பெரிய பரபரப்பை உருவாக்கி இருந்தது. அப்போ விமல் வீரவன்சவுக்கு மனித உரிமையை பற்றி யாராவது கதைச்சா பிடிக்குமா? பிடிக்காது. மனித உரிமை மீறல் நடந்து என்று சொன்னால் அவருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதனால ஆட்களை கூட்டிக்கொண்டே ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர். இவர் இலங்கைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த வழக்கு தான் இப்ப வரைக்கும் அவரை பின்னாலேயே தொடர்ந்து இருக்குது. 8 கிலோ ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது விசேட அதிரடி படையினர் STF மேற்கொண்ட சுற்றி வளைப்பு தேடுதல்ல இந்த குறிப்பிட்ட நபர் தொம்பே பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் 8 கிலோ ஐஸ் போதைப் பொருளோட. இப்ப சமீப காலத்துல இலங்கைக்குள்ள இவ்வளவு பெருந்தொகையான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட நபர் என்று சொல்லி நாங்கள் வர சொல்லலாம். ஏனென்று சொன்னால், போன வருஷம் எல்லாம் 250 கிலோ 300 கிலோ அந்த மாதிரி பெரிய பெரிய தொகையெல்லாம் மீட்கப்பட்டிருந்தது. அதை விட வெளியில் கடலில் நீண்ட நாள் மீன்பிடி படகுகளில் தான் இந்த மாதிரி பெருந்தொகையான போதைப் பொருட்கள் மீட்கப்படுறது. ஆனால் தனி நபர் ஒரு ஆள் 8 கிலோ ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டது.
இப்ப கனகாலத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம். எனவே இலங்கைக்கு உள்ள தனிநபர் ஒருவர் 8 கிலோ ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டது கனகாலத்துக்கு பிறகு நடந்திருக்குது. ஆனால் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு சொன்னால், அது மட்டுமில்லை, அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டது 20 துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதே போல 3 கன்னி வெடிகள், நிலத்தில் லேண்ட் மைன்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்திருக்குது. அது எதுக்கு லேண்ட் மைன்ஸ் வச்சிருந்தாருன்னு தெரியல. போதைப் பொருள் கடத்தல்காரருக்கும் லேண்ட் மைன்ஸுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. 3 கன்னி வெடிகள் மீட்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை முந்தி இராணுவத்திலிருந்து தப்பி ஓடினாரோ இன்னும் தெரியல. நீ விசாரணைகள்ல தான் தெரிய வரும். அதுக்கு பிறகு 5 வாள்களும் வச்சிருந்திருக்கார். எனவே இவர் வந்து தனியாக போதைப் பொருள் கடத்தல்காரர் மட்டுமில்லை, ஒரு மாஃபியாவாக செயல்பட்டிருப்பவர் போல இருக்குது. எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அதே நேரம் மற்றொரு இளைஞர், 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மகரகம பகுதியில் வைத்து அவர்கிட்ட வந்து பிஸ்டல் ஒன்று இருந்திருக்கிறது. பிஸ்டலை கொண்டு இங்கே போயிருக்கிறார். ஏதோ ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபடுறதுக்காக போயிருக்கிறார். போன இடத்துல வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போ போன கிழமை வந்து சிறைச்சாலைக்குள்ள வந்து சம்பவம் நடந்தது தானே. சிறைச்சாலைக்குள்ள வந்து 2 குழுக்கள் வந்து மோதிக்கொண்டது. எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 2 குழுக்களுக்கு இடையில வந்து இப்படி மோதல் வந்து அதில் ஒரு குழு தாக்கப்பட்டால் மற்ற குழு வந்து சும்மாவே இருக்காது. அந்த குழு என்ன செய்யும் சொன்னால், எங்கேயாவது பழி வாங்குற நோக்கத்தில் திரியும். எனவே சிறைச்சாலை சம்பவத்துக்கு நாட்டுக்கு வெளியில, சிறைச்சாலைகளுக்கு வெளியில வந்து பழிவாங்கல் சம்பவங்கள் இடம்பெறலாம் என்று சொல்லி அந்த அலர்ட்டும் வந்து போலீஸ்ல இருக்குது. எனவே போலீசார் அது சம்பந்தமான விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள், தேடுதல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் வந்து மகரகம பகுதியில் வச்சு இந்த 22 வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கார் துப்பாக்கியுடன். எனவே அவர் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகின்றார். மேல் மாகாணத்தினுடைய தெற்கு பகுதி போலீசார் இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இலங்கையில டெங்கு நோய் வந்து மிக வேகமாக பரவி கொண்டு வரது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இறுதியாக வெளியிடப்பட்ட அறிக்கை, அதாவது நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு வெளியிடப்பட்ட இறுதி அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற விவரங்கள் என்னென்னு சொன்னா, இதுவரைக்கும் டெங்கு தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 68,672 பேர் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதாவது பதிவு செய்யப்பட்டவர்கள். யாராவது பதிவு செய்யாமல் இருந்தால் அந்த எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். எனவே 68,672 பேர். இதுவரை 47 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிகளவு டெங்கு நோய் தொற்றுக்கு உள்ளாகிய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கம்பஹா மாவட்டம். அங்க வந்து 36,118 பேர் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த டெங்கு தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை வந்து 100க்கும் குறைவாக 3 மாவட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த மாவட்டங்களில் வந்து 100க்கும் குறைவான நோயாளர்கள் தான் இருக்கின்றார்கள், டெங்கு நோயாளர்கள். அந்த 3 மாவட்டங்களுமே வந்து தமிழ் மாவட்டங்கள் தான். ஒன்று வந்து மன்னார் மாவட்டம். மன்னார்ல வந்து 74 பேர் இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது கிளிநொச்சி மாவட்டம் 47 பேர், முல்லைத்தீவு மாவட்டம் 43 பேர். எனவே இலங்கையிலேயே, ஒட்டுமொத்த இலங்கையிலேயே வந்து குறைந்த அளவு டெங்கு நோயாளர்கள் உள்ள மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம். அங்கே வந்து 43 பேர் தான். எனவே இதில் வந்து சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதையும் கட்டுப்படுத்தணும்ன்றதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். எதுக்கு 43 பேர், எதுக்கு 47 பேர், அதையும் இல்லாமல் செய்யலாம் தானே என்று சொல்லித்தான் நாங்கள் அதுக்கிட்ட நடவடிக்கைகள்லாம் செய்யணும். எனவே எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லாருமே வந்து எங்களுடைய இந்த வீட்டு ஏரியாக்களை வந்து பயங்கர சுத்தமாக வச்சுருந்தா, அதாவது டெங்கு நோயை கொண்டு வர நுழம்புக்கு இடமே இல்லை, எங்களோட வீட்டு ஏரியாவில் இடமே தரமாட்டோம், நன்றி வணக்கம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. நிதி அமைச்சர் என்ற அடிப்படையில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பாராளுமன்றத்திலே சமர்ப்பிப்பார். அதுக்கு முதலே வந்து பட்ஜெட் வெளியில வந்துடும். எப்போ என்று சொன்னா, செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வர்த்தமானில வந்து வெளியிடப்படும். அப்ப அதை வாசிச்சே நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் பட்ஜெட்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வரவு செலவு திட்டத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஜனாதிபதி வந்து உத்தியோகபூர்வமாக வாசிப்பார். பிறகு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்கெடுப்பு நடைபெறும். அதுக்கு பிறகு பட்ஜெட் விவாதங்கள் எல்லாம் நடைபெறும். இப்படியாக 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கான இந்த நாட்கள் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த முறை வர இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கிடையில் வந்து அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தது 2000 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் மூலதன செலவுகளுக்கு என்று சொல்லி அடுத்த வருஷ பட்ஜெட்ல. எனவே அதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். 2000 பில்லியன் ரூபாய் ஒதுக்குறேன்னு சொன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. எனவே மூலதன செலவுகளுக்காக அது ஒதுக்கப்பட இருக்கிறது. அதன் மூலம் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட உள்ளன என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு போட்டி என்று வைங்களேன்.
அந்த போட்டியில் வந்து ஒரு ஆளுக்கு முதலாவது பரிசு கிடைச்சிருக்குது. அந்த சின்ன மேடை மாதிரி போட்டு தானே 1 2 3 சொல்லி எழுதியிருப்பினோம். அதில் முதலாவது இடத்துல வந்து ஒரு ஆள் இருக்கார். அவர் தான் திருவாளர் நுளம்பு. நுளம்பு தான் அந்த முதலாம் இடத்தை பிடிச்சிருக்குது. கையில் வந்து கேடயம் வச்சிருக்கார். அதில் வந்து 47 என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இதுவரைக்கும் 47 பேர் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள். அதே நேரம் மற்ற பக்கம் ஒரு சின்ன ஒரு கொடி மாதிரி ஒன்றை பிடிச்சிருக்கார். அதில் வந்து கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா இருந்தும் கூட நுளம்பு இப்படி பெருகுதா, டெங்கு இப்படி பெருகுதா என்ற கோணத்தில் வந்து இந்த கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்காவை வந்து அரசாங்கம் முன்னெடுத்தாலுமே கூட பொதுமக்கள் கையிலேயும் இருக்குது டெங்குவை கட்டுப்படுத்துறது. எனவே எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய நடவடிக்கை தான். எனவே இப்போ வந்து இலங்கையில் முதலாம் பரிசு வந்து டெங்குவுக்கு தான் என்று சொல்லி ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் இந்த கருத்தோவியத்தை வரைந்திருக்கின்றார். இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.